சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா, எனக்கு என் அம்மா யாருன்னு தெரியாது. என் அம்மாவும் இவங்கள மாதிரி எங்கேயாவது தேடிட்டு இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இந்த அம்மாவை பார்க்கும்போது என் அம்மாவை நான் பார்க்கணுங்கிறத விட இவங்களோட பொண்ணு அவங்க பார்க்கணும்னு தான் எனக்கு தோணுது. இவங்க பொண்ணு எங்க இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வந்து இவங்க முன்னாடி நிறுத்துமா. அம்மாவை தேடி அவங்க பொண்ணை கொண்டு வர சக்தி உனக்கு மட்டும்தாம்மா இருக்கு. ஒரு பெத்த தாயோட வலி உனக்கு நல்லாவே தெரியும். என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவங்க பொண்ண அவங்க கண்ணுல காட்டுமா. சுகன்யா, அங்க பாரு, உன் பொண்ணு கிடைக்கணும்னு மீனா முட்டி போட்டு அம்மன் சன்னதியா சுத்திட்டு இருக்கா. சுகன்யா, இப்போவது கண்ணை திறந்து பாரு. உனக்காக மீனா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. நீ இங்க இருந்து போலான்னு சொல்ற வரைக்கும் மீனா இப்படிதான் எதையாவது ஒண்ணு செஞ்சு தன்னை தானே வருத்திக்கிட்டு இருப்பா. மீனாக்காக ஆகுது கண்ணை திறந்து பாரு சுகன்யா. சொல்ற இல்ல, கண்ணை திறந்து பாரு சுகன்யா. சுகன்யா, மீனா, ஐயோ, பாத்து. என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் விக்கெட் யாரு? மீனாவா, அஞ்சலியா? எப்படியோ ஒரே பால்ல 2 அவுட் பண்ண போற. இனிமே நீ நினைச்சதுதாம்மா நடக்கும். நினைச்சத நினைச்ச மாதிரியே நடத்தி காட்டுறவதானே உன் தங்கச்சி.
ஆனா எனக்கு இந்த 2 அவுட் பத்தாதுன்னு. இன்னும் வேற யாரையாச்சும் அவுட் பண்ணணும்னு. இன்னும் வேற யாரையாச்சும் சேர்த்து ஹேட்ரிக் அவுட் ஆக்கணும்னு. அஞ்சலியும் மீனாவையும் சேர்த்து வேற யார் அவுட் ஆக்கலாம்? ஏமா அந்த கிழவியோட கணக்க தீத்துடலாமா? யாரு? நாட்டாமக்காரமாவியா? ம். அவங்க வேணானே. அவங்க கணக்க நான் நாட்டாமைய தீத்து கட்டும் போதே முடிச்சுட்டேன். அந்த கிழவியோட அக்கா மகன் சிதம்பரம் இருக்கான்ல, அவனை தூக்கலாம். அப்போ நான் உடனே நம்ம ஆளுங்களை அனுப்பிடுவா. அவன் எப்படியும் தோட்டத்துக்கோ இல்ல டவுனுக்கோ போய்கிட்டு இருப்பான். பசங்களை விட்டு அடிச்சு தூக்கிடுவோம். பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போயிடுவான். அவன் அப்படியெல்லாம் போக கூடாதுன்னு. பொட்டுன்னு போக வேண்டிய ஆளா அவன். அவனை அணு அணுவா கொல்லணும்னு பல வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அவனை போய் பொட்டுன்னு போட சொல்ற? இனிமேதான் இந்த வேதநாயகியோட ஆட்டத்தை பூசாரி பட்டியே பார்த்து மிரள போகுது. என்னமா பிளான் வச்சிருக்க? என்கிட்ட சிதம்பரம் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினானே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் எங்கம்மா வாங்கினா? நீயே அவங்கிட்ட வலுக்கட்டாயமா கொடுத்த. குடுக்கல வாங்கல அதெல்லாம் தெரியாதுல. யாரு குடுத்தா யாரு வாங்கினாங்கிறது மட்டும் தான் தெரியணும். நான் கொடுத்தவ, அவன் என்கிட்ட கடன் வாங்கினவ. அதாவது என்கிட்ட 25 லட்சம் ரூபாய் கடன் பட்டவன். இப்ப என் கடனை நான் கேட்க போறேன். எப்படி என் ஐடியா? இப்பவே வா. ஆமாண்ணே. இப்ப நீ எதுக்கு இவ்ளோ ஷாக் கொடுக்கற? இல்லம்மா, அவன் இன்னும் பணம் ரெடி பண்ணாம இருந்தா? அதானே நமக்கு வேணும். பணம் ரெடி பண்ணி அவன் நம்ம கிட்ட குடுக்கறதுக்குள்ள நாம அவன் கிட்ட கொடுத்த பணத்தை கேட்டோன்னு வைய, அவனால பணத்தை குடுக்க முடியாம அப்படியே அவதிப்படுவான் பாரு. அது ஊர்ல 4 பேருக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா அவன் மானம் கப்பல் ஏறி கடல் கடந்து போகும். ஊருக்குள்ள அவன் கட்டி வச்சு காப்பாத்திட்டு இருக்கிற கௌரவம் அப்படியே வெடி வச்ச கட்டட மாதிரி சரிஞ்சு விழுந்துரும். அப்படின்னா இப்ப அவன்கிட்ட பணம் கேட்க போறியா? போறியா? இல்ல போறோம். நீயும் என் கூட வர. அவன் அசிங்கப்படுறத நீயும் பாக்கணும்ல. இவ்ளோ நாளா அவனை அசிங்கப்படுத்த ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நான் பாத்துட்டு இருந்தேன். நம்ம பணத்தை திருப்பி வாங்குற மாதிரி அவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துட்டு வந்துருவோம். வேதா, நம்ம அவன்கிட்ட பணத்தை கேட்ட உடனே திருப்பி கொடுத்துட்டானா? அண்ணே எப்படி கொடுப்பான்? அவன் பிசினஸ் தான் நான் லாக் பண்ணி வச்சிருக்கேனே.